ஹலோ எவ்ரிவான். இந்த கிச்சனை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இந்த வீடியோ என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது? டெஃபினெட்லி கிச்சன் கிளீனிங். ஸோ எங்களோட புது கிச்சன், பிராண்ட் நியூ கிச்சனோட வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம். இந்த கேப்பச்சினோ கலர் எப்படி செலக்ட் பண்ணோம், எங்களோட மாடுலர் நாங்கள் எப்படி போட்டிருக்கோங்கிறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஹாவ் லாட் ஆஃப் வியூவர்ஸ் ஃபார் தட். நீங்கள் யாராவது பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் கிச்சன் கிளீனிங் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் எங்களோட டேண்டம் பாக்ஸு, எங்களோட பாட்டில் புல் அவுட், எங்களோட ஆயில் புல் அவுட், இது எல்லாமே எங்கள் அம்மா அதில் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இதை நாங்கள் திருப்பி எப்படி அடுக்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் காமிக்க போகிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, எங்கள் அம்மாவோட இது ஒரு யூனிட்டு, இங்கே ஒரு டால் யூனிட், இது ஓவன் யூனிட். இங்கே வந்துட்டு யூஸ்வலாக வீடியோஸில் காமிச்சிருக்கேன்னு தெரியல, எங்களோட ஆல் யூடியூப் வீடியோஸில் இங்கே ஒரு ரோபோ குக்குங்கிற ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரும் கெட்டிலும் வச்சுருப்பாங்க அவங்க. பட் ஐடியலி வி பிளான்டு திஸ் ஃபார் கிரைண்டர். பட் எங்களுக்கு அந்த ரோபோ குக் வைக்கணுங்கிறதுனால நாங்கள் கிரைண்டர் இங்கேருந்து எடுத்து வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஓவன் இங்கே கீழே நாங்கள் ஒரு உருளைக்கிழங்குக்கும் வெங்காயத்துக்கும் வெஜிடபிள் பாக்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸை அந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. தட் இஸ் ரிமூவபிள் இல்லையா? அதை நாங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த எல்லா ஷெல்ஃபும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச கிச்சன் இது. இது கேஸ் எலிகா அன்பாக்சிங் ஆஃப் எலிகா கேஸ் ஸ்டவ் 4 பர்னரும் நாங்கள் போட்டிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். திஸ் இஸ் அ வெரி வெரி க்ளீன் ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ சி ஆர் சிம்னி அண்ட் ஹைட்ராலிக், அதை நாங்கள் இன்றைக்கி எம்டி பண்ணல. ஒன்லி த பாட்டம் பார்ட் வி ஹவ் எம்டி. இதெல்லாம் அப்படியே வச்சுருக்கோம். நீங்கள் வந்துட்டு வேறு என்ன பாக்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். இங்கே வந்துட்டு மேஜிக் கார்னர் அப்படின்னு ஒரு மேஜிக் கார்னர் இருக்குது. இதையும் நாங்கள் காமிச்சிருக்கோம். ஸோ இதில் என்னெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம், இதை எப்படிலாம் நாங்கள் அடுக்கி வச்சுருக்கோங்கிறத we will show it to you. நைட்டு இதெல்லாம் காலி பண்ணி வச்சிட்டோம். எவ்வளவு நம்ம ஃபுல்லாக தொடச்சிடணும். க்ளவுஸ் போட்டு பார்த்தா அது இல்லைன்னா நல்ல ஒரு வெள்ளை தண்ணி இந்த சைடு இது எல்லா இடமும் தொடணும். ஒன்ஸ் நம்ம காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் துடைக்கிறது அவுட் சைடு. பட் அவுட் சைடுங்கிறத கடைசியில் அக்ரலிக் துடைக்க போகிறேன். அக்ரலிக் எதாவது துடைக்கணும் அப்படிங்கிறத நான் அக்ரலிக் துடைக்கும் போது உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் எந்த காரணத்தை கொண்டும் தண்ணியை விட்டு துடைக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு ரொம்ப அழுக்காக இருக்குது துடைக்கணும்னு சொன்னால் ஒரு துணியை நல்ல புழிஞ்சு ஈரமே இல்லாமல் உதறிட்டு நீங்கள் துடைக்கலாம். உடனே ஒரு ட்ரை துணியும் வச்சு துடைச்சிடணும். ஏன்னா எது ஈரம்ங்கிறது எந்த வுட், இது எல்லாமே வுட் ஆகும். அதாவது டேண்டம் பாக்ஸ் எல்லாம் வுட்டு. இப்போ உங்களுக்கு கிரில் போடுறவா இருக்கா, உங்களுக்கு அதை வேணாம், அதை கூட ஸ்டீல் கிரில்லாக இருந்தால் அதிகம் ஈரம் படாமல் துடைக்க முடியும். ரஸ்ட்டு பிடிச்சிடும். அவன் ரஸ்ட்டு பிடிச்சிடும். அப்படி இருந்தால் துடைச்சோட உடனே கையோட ஒரு உடனே துணி கிட்ட வச்சுக்கோ, ஈர துணி உடனே. இது என்னுடைய எல்லோரும் பார்த்துருப்பேன் என்னுடைய மேஜிக் கார்னர். இதெல்லாம் கூட இந்த இது ஸ்டீல் போட்டிருப்பான், அதெல்லாம் கூட துடைக்கணும். என்றைக்கும் செய்ய முடியாது, எல்லாரும் பிஸி டைமு. பட் 3 months to 5 months கூட ஒரு வாட்டி ஒரு சாட்டர்டே அன்னைக்கு நைட்டில் தூக்கி வெளியே வச்சுட்டேன்னா சண்டே அன்னைக்கு செய்யலாம். உங்களுக்கு சண்டே அன்னைக்கு சமைக்கணுமே வேண்டாம், ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி ஸ்விக்கி ஆர்டர் பண்ணி வேணாம் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுங்கோ. இப்போ நான் வெளியே துடைக்கலை, ஒன்லி உள்ள இதுதான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய கிளாஸு டவரா எல்லாம் வைக்கிற இடம். எல்லா இடமும் தொடங்க, அவுட் சைடு இன்சைடு. எந்த இடத்துல ரொம்ப அழுக்கா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஈரம் போட்டு என்ன பண்ணுறது, தொடங்கும் இதை விட்டுடுவோம் நம்ம. புரியலையா? இது தொடங்கும் இதை விட்டுருவோம், இதையும் துடைக்கணும். இதனுடைய அடிபாகம் எல்லா இடம் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் நம்ம கைகள் போகுமோ அந்த இடத்துல துடைக்கணும். நீட்டாக வச்சுக்கோ வீட்டுக்கு. கடைசியாக பாத்திரம்லாம் வச்சதுக்கப்புறமா வெளியே துடைக்கணும். இது என்னுடைய டேண்டம் பாக்ஸு. பாட்டில் புல் அவுட்டா? பாட்டில் புல் அவுட்டு. இது வந்து 2 டயர்.
இது 3 டயர். இது மெயினாக இந்த அக்ரலிக்கில் என்ன இதுனா வெறும்னு தொடச்சாலே உங்களுக்கு ஒரு ஷைனிங் லுக்கு கொடுத்துரும். அன்லெஸ் டேண்டம் பாக்ஸ். ஆமாம், டேண்டம் பாக்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஓவரா இந்த அவுட் சைடு இருக்கே அது அக்ரலிக் எப்படி துடைக்கணும் அப்படிங்கிறது அக்ரலிக் உங்களுக்கு துடைக்கும் போது காட்டுறேன். அந்த அக்ரலிக்ங்கிற விஷயத்த எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல் டேண்டம் பாக்ஸு. கம்பியாக இருந்தாலும் நல்லா தொடச்சி வச்சுக்கோ. மேட் போடணும். இந்த இது டேண்டம் பாக்ஸ் அழுகாகக்கூடாது. மேட் போட்டு சாமான் வைக்கணும். மேட்டை மட்டும் எடுத்து கிளீன் பண்ணால் உங்களுக்கு இந்த இடம் இது போட்டு ஒரு நம்ம 3 வருஷம் இருக்குமா? 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸ் ஆகும். 4 இயர்ஸ் அப்போ கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி இருக்கும். புதுசு மாதிரி இருக்கும். இருக்கணும். நல்லா அப்படியே ஷைனிங்கா தான் இருக்கு. நாங்க அது இன்ஃபேக்ட் இல்ல ஆயிலாக்கும் வச்சிருக்கோம். ஆயில் வச்சிருந்தாலும் நம்ம கீழே மேட் போடுறோம். ஒரு மேட் தான் சொல்லுவது பேரு. கார்ட்போர்ட் மாதிரி ஏதோ விரிக்கிறோம் இல்லையா? இல்ல இந்த ஐக்கியால வாங்கிக்கோமே அதை போடுறோம். எல்லாம் உடைச்சிப்போம். எப்பவுமே நல்லா நீட்டா கிளீன் பண்ணி வச்சுக்கோம். மெயினா இதை என்ன கிளீன் பண்ண மாட்டோம்னா இதை கிளீன் பண்ண மாட்டோம். சேவா இதையும் கிளீன் பண்ணும். இது மெயினா என்ன தெரியுமா? இந்த மாதிரி நம்ம பிடிச்சு திறக்கிறோம் தெரியுமா? அந்த அடி இடம். இந்த அடி இடம். அந்த அடி இடம் நம்ம இதை எப்படி ஓபன் பண்ணுவோம்னா இதுதான் இப்படி ஓபன் பண்ணுவோம். இதை இங்க அடியில பிடிப்போம். கரெக்ட். இந்த அடியில எது பிடிக்கிறோமோ அந்த சமைக்கும் போது நம்ம அடிக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதனால கிச்சன்ல வேலை செஞ்சதான் பாதி டக்குன்னு ஸ்பூன் எடுக்குது பிளேட் எடுக்குமா இருக்கும் நமக்கு. அதனால இந்த அடியை இப்போ இதுல வந்து மேல் பாக டச் பண்றோம். கரெக்ட். ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ட் அடி தொடச்சாது. ஆனா இது அப்படி இல்லை. இதை திறக்கிறது நடு பாக்ஸ் அடியில. அது எங்களுக்கு ஹேண்டில் கிடையாது. வித்தவுட் ஹேண்டில். சிலோட ஹேண்டில் இருக்கும். ஹேண்டில் துடைக்கலாம். இது என்னோட ஹேண்டில் கிடையாது. இது அடியில் அந்த இது வெஜிடபிள் பாக்ஸ் அதுக்கு பேர். ஆமா அது ஒன்று இருக்கு. அது இனிமேல் வாஷ் பண்ண போகிறேன். கீழ் மேலே தொலைக்க போட்டிருக்கேன். தொடச்சி கொண்டு வரேன். ஸோ என்னம்மா எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கா? எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேட்டை போடுறோம். எதையுமே டேண்டம் பாக்ஸ் ஆனால் இதை தொடச்சா க்ளீன் ஆகுமே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதையும் போட்டோம்னா இதை எடுத்த அன்னைக்கு இது க்ளீனாகவே இருக்கும். நமக்கும் டெய்லி எதுவும் துடைக்க முடியாது. ஸோ இது வந்து ஆயில் புல் அவுட்டு. இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரேஸ் பேப்பர் வச்சுட்டு இந்த ஆயில் இதை துடைக்கலாம். ஓஹோ. இது நல்லெண்ணெய் ஜாடி வேறளவு டெய்லியே பக்கத்தில் பேப்பர் வச்சு துடைக்கலாம். கொஞ்சம் இது மாதிரி ட்ரேஸ் பேப்பர் இருந்தால் ட்ரேஸ் பேப்பர், இல்லையானாக்கா அந்த இது இருக்கு பேர் இருந்துச்சுன்னா டிஷ்யூ ட்ரை டிஷ்யூ அதை வச்சு துடைக்கலாம். இது தேங்காய் எண்ணெய், மெயினாக நெய் எல்லாம் நல்லா துடைச்சிட்டு வச்சுக்கோ. எண்ணெய் எல்லாத்தையும் உள்ளே வச்சிட்டோம்னா நமக்கு இந்த பக்கம் ஒரு புல் அவுட் இருக்குது சின்னது. அதனால் சின்ன பேப்பர். இது எல்லாமே ஐக்கியாவில் வாங்கிறேன் நான். நல்லா இருக்குது அந்த ஐக்கியாவோட ரோல். மிக மெயினாக ஒயிட்டான கொண்டு போட்டுக்கோணும் தெரியாது, ஆனால் போடவும் வேணும். இப்போ இதில் நம்ம எல்லாமே மசாலா ஐட்டங்களை இதில் வச்சுருக்கேன். ஸோ நீ பாட்டில்லாம் கலெக்ஷன் இல்லையா? ஒவ்வொரு வாட்டி ஒரே மாதிரி. ஒரே வாட்டி யாரும் வாங்குறது கிடையாது. வாங்குறோமா? இல்லை, ஒரே வாட்டி 6 செட்டாக வாங்குறது உண்டு. பட் ஒவ்வொரு வாட்டி ஒரு செட்டு. அவங்க எப்போவுமே எல்லாமே வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? இதில் வாட்டி இதில் 2 பாட்டில் தேய்க்க போட்டிருக்கேன் என்ன வந்தாகலை. இப்போ அடுத்தது நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு. ட்ரை ஃப்ரூட்ஸு ஃபுல்லாக என்னடா விழாதை ஒரு வேலையும் செய்ய தெரியல. அதுக்கு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லுவோம். விழாமல் போடுவது எப்படி? இது வேற சைஸு. எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸு, காஜு, கிஸ்மிஸ், பதாம், பிளாக்பெர்ரி, இன்னொன்று ரெட்பெர்ரி, அடி கிரான்பெர்ரி பார்த்தியா? இதில் பதாம். இது வந்து நம்ம கீழே வச்சுருவோம். அதுக்கும் ஒரு மேட்டு போடணும். நம்ம இங்கே கீழே போடுற மேலே போடுற மசாலா. ஏன்னா மசாலா நமக்கு டெய்லி வேணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம டெய்லி எடுக்க மாட்டோம். எந்த புல்லோட்டில் எது கொள்ளுமோ அந்த சைஸை கடையிலேருந்து வாங்கிட்டு வாங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
என்ன கலர் வச்சுருக்கேன்? க்ரீன் கலரா? இது ஏலக்காய் தீர்ந்து போச்சு, வாங்கலாம். இதுக்கு அடுத்தது இது என்ன பெரி? இது பிளாக்பெர்ரி. பிளாக்பெர்ரி. என்னது பிளாக்காக இருக்கு. இது வந்து கிஸ்மிஸ். எங்கிட்ட எல்லாத்துக்கும் ஒரே கலர் மூடி இல்லை. இது கிஸ்மிஸ். இது வந்து பதாம். இப்படி கரெக்டாக அடுக்கி வச்சிட்டோன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஓகே. இதில் 2 பாட்டு தேய்க்க போட்டிருக்கேன். வந்து மசாலா போட்டு வைக்கணும். ஓகே. இப்போ பாக்கியெல்லாம் நம்ம அடுக்குவோம். ஸோ இங்கே பாத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே வைக்கிறதுக்கு இல்லையா? இப்போ நம்ம டேண்டம் மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே இருக்கிற அக்ரலிக் ஷீட்டை க்ளீன் பண்ணணும். அக்ரலிக் ஷீட்டை எதால் பண்ணலாம் சொன்னால், எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து கோலினோ வேறு ஒரு லோஷன் யூஸ் பண்ணக்கூடாது. வெட் வைப்ஸ். இது வைப்ஸ் கடலுக்கு மணிக்கு சாப்பிட கிடைக்கும். வெட் வைப் வாங்கி வச்சுருந்தோ இதை வச்சு எடுத்து துடைக்கலாம். இது 2-3 இருந்தாலும் வாட்டர் துடைக்கிறது. இது நம்ம எந்த ஒரு கரையும் துடைக்கும் போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னால், இந்த இடம் அதிகமாக கரைப்படுறது இந்த இடம். பிகாஸ் இதில் தான் கை தொடுவோம். சரி, இப்படிலாம் திறப்போம். கிச்சனில் குக் பண்ணும்போது தான் கரண்ட் யூஸ் போகணும் ஞாபகம் வரும். இதை துடைக்கிறோம். இது மாதிரி இந்த அடிபாகத்தையும் நம்ம கைப்படும். இது வேறு ஒன்று வேணால் எந்த ஒரு கரையும் இதில் பார்த்தோன்னா இப்படி திறப்போம். ஸோ இம்பார்ட்டன்ட் இங்கே கொடுக்கணும். இந்த வைப்பால் துடைச்செல்லாம் ரொம்ப எந்த ஒரு கரையும் மெயினாக இது அக்கறையில் கரையே ஒட்டாது. பட் என்ன இருந்தாலும் நமக்கு பாலோ டிகேஷனோ சொட்டிடுச்சு இல்லை எதையோ எடுத்து விடும்போது சொட்டிடுச்சுன்னா நீங்கள் இது இப்போ இந்த வயசோட ஈரம் போயிடும். ஈரம் போனோடனே இன்னொரு வயசு நீங்கள் எடுத்துக்கலாம். மொத்தமாக துடைக்கிறது ஒரு 3 வயசு போடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த இப்படி துடைப்போம். இந்த விரல் இங்கே படும். ஸோ இந்த இடம் எல்லா இடமும் துடைச்சிட்டு நீட்டாக என்றைக்குமே எவர் ஷைனாக இருக்கும். எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லி அக்ரலிக் போடுறோம்னு சொன்னால்,
அது எவர் ஷைன் ஆகிருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட். ஒன்று எடுத்தேன்னு இன்னொன்று எடுத்துருக்கோம். பர்ஃபெக்ட். ஸோ நீங்களும் உங்களோட கிச்சனை இப்படி எவர் ஷைனாக வச்சுக்கோங்க. 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும் ரிகார்டிங் இன்டீரியர்ஸ், எங்களோட அக்ரலிக் கிச்சன் வீடியோ பாருங்கள். அண்ட் எனிதிங், எங்கள் அம்மாவுக்கு அதில் நிறைய நாலேஜ் இருக்குது. டேண்டம் பாக்ஸ் பற்றி எதை எப்படி போடணுங்கிறத நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.